ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு டிஏட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அபாக்கஸ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம அபாக்கஸ் யூஸ் பண்ணாலும் பேசிக் கோர்ஸ் ஆஃப் அபாக்கஸும் ஃபுல் கோர்ஸ் ஆஃப் அபாக்கஸும் டீச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு அபாக்கஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை வேறு யாருக்காவது டீச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா we sell the material. ஸோ அதுக்கான நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ரீகால் பண்ணணும். எப்பவுமே என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் கீட்டை ஷேக் பண்ணணும், கீழே வைக்கணும், செட் ஜீரோ பண்ணணும். செட் ஜீரோ எப்படி பண்ணணும்னா பாயிண்டிங் ஃபிங்கர் அப்பர் பீட் கிட்ட வச்சுக்கணும், தம் ஃபிங்கரை லோயர் பீட்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த கார்னரில் டைட்டாக வந்து கிட்ட வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். ஸோ பிடிச்சிட்டு இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கையை மட்டும்தான் மூவ் ஆன் பண்ணணும். மூவ் ஆன் பண்ணி அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும். கிட்ட வந்து ஷேக் ஆகக்கூடாது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா லோயர் பீட்ஸ் எல்லாமே கீழே வந்துடணும், அப்பர் பீட்ஸ் எல்லாம் மேலே போயிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டர் ராடை டச் பண்ணாத வரைக்கும் எந்த பீட்டுக்கும் வேல்யூவே கிடையாது. சென்டர் ராடை எந்த பீட்டுமே டச் பண்ணல அப்படின்னா அந்த ராடோட வேல்யூ வந்து 0. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா எல்லா ராடோட வேல்யூமே வந்து 0க்கு செட் பண்ணுறோம். அதனால தான் நம்ம இதை செட் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஏன் செட் 0 பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அபாக்கஸில் வந்து ஸ்டாப்னு சொல்லவே மாட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் சம் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து செட் 0 பண்ணிவிட்டு நம்ம நம்பர் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். முடிக்கும் போது வந்துட்டு செட் 0 அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து சம் வந்து முடிஞ்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இது வந்து பசங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து செட் 0 பண்ணுறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு சம் ஆரம்பிக்கும் போதும் செட் 0 பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த ராட்லேயுமே வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து சஃபலாக இருக்கவே கூடாது. இங்கே இருக்க இந்த அளவுக்கு பரவாயில்ல, நான் செட் 0 பண்ணதுக்கப்புறம் எந்த பீட்டுமே மேலேயும் போயிருக்காது, எந்த பீட் மேலே இருக்க பீட் எதுவுமே கீழேயும் இறங்கியிருக்காது, கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம எந்த ராடை யூஸ் பண்ணுறோமோ அந்த ராடை தவிர மற்ற எந்த பீட்டுமே லோயர் பீட்ஸ்லாம் மேலே போகக்கூடாது, அப்பர் பீட்ஸ்லாம் கீழே வரக்கூடாது. ஸோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ செட் 0 பண்ணிட்டோம். இது வந்து எவ்வளோ அப்படின்னா இது வந்து 1. நம்ம எப்போவுமே இந்த பாயிண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ஹோம் பாயிண்ட்டு, மிடில் பாயிண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்க பீட்டில் வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இது வந்து 1. பக்கத்தில் இருக்க பீட்டில் எதுவுமே கிடையாது. இந்த ராடில் எந்த வேல்யூமே டச் ஆகலை. இங்கே இருக்க இந்த ராடில் இங்கே ஒரு கூட இருக்குல்ல, இந்த கூட தான் நம்ம ராடுன்னு சொல்லுவோம். இந்த ராடில் சென்டரில் வந்து நமக்கு எதுவுமே டச் ஆகலை. அப்போ இதோட வேல்யூ வந்து 0. அப்போ இது வந்து 1 0 10. இது வந்து 1 0 0. அப்போ 1 0 0னா 100. 1 5 9. அதே மாதிரி நம்ம ஒரு பீட்டை மேலே கொண்டு போனோம் அப்படின்னா அது ஆட் 1, ஒரு பீட்டை கீழே கொண்டு வந்தால் அது -1, 2 பீட்டை மேலே கொண்டு போனால் அது ஆட் 2, 2 பீட்டை கீழே கொண்டு வந்தால் அது -2, 3 பீட்டை மேலே கொண்டு போனால் ஆட் 3, 3 பீட்டை கீழே கொண்டு வந்தால் அது -3, 4 பீட்டை மேலே கொண்டு போனால் அது ஆட் 4, 4 பீட்டை கீழே கொண்டு வந்தோம்னா அது வந்து -4. அப்பர் பீட்டில் ஒவ்வொரு பீட்டோட வேல்யூமே 5. அதனால் மேலேருந்து நம்ம ஒரு பீட்டை கீழே கொண்டு வந்தால் அது ஆட் 5, திரும்பி மேலே கொண்டு போனால் அது -5. ஸோ ஒரு அப்பர் பீட் ஒரு லோயர் பீட் கொண்டு வந்தோம்னா அது ஆட் 6, -6, அப்புறம் 5 6 7, ஆட் 7, -7, ஆட் 8, -8, ஆட் 9, -9. எல்லா ராட்லேயுமே எல்லா பீட்ஸோட வேல்யூமே ஒன்று தான். நம்ம வந்து இந்த ராடில் 4 பண்ணால் அது 4 தான். இங்கே எதுவுமே இல்லைன்றதுனால அது 4 0 40. இங்கே 5 பண்ணியிருக்கோம், அப்போ இது 5 4 0. இங்கே 1 பண்ணால் இங்கே 5 பண்ணால் 5 5 4 0. இது 9 9 4 0. அது மாதிரி நம்ம அந்த ராடோட வேல்யூ மட்டுமே பார்த்தா போதும். எல்லா ராட்லேயுமே வந்துட்டு லோயர் பீட்ஸோட வேல்யூ 1, அப்பர் பீட்ஸோட வேல்யூ 5, அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அது மாதிரி நம்ம என்னென்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்ட் மட்டும் வச்சுக்கணும், ஆட் 4 ஈக்குவல்ஸ் டு, இப்போ நம்ம கையில் 5 ஃபிங்கர் இருக்குது, ஒரு ஃபிங்கரை மடக்கியிருக்கோம். அப்போ ஆட் 4 ஈக்குவல்ஸ் டு ஆட் 5 -1, ஆட் 3 ஈக்குவல்ஸ் டு ஆட் 5 -2,
add 2 equals to add 5 minus 3, add 1 equals to add 5 minus 4. இதே மாதிரி மைனஸ்க்கும் சொல்லணும். -4 equals to -5 add 1, -3 equal to -5 add 2, -2 equals to -5 add 3, -1 equals to -5 add 4. இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நேற்று கிளாஸில் ஆட் 9 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம அதை முடிச்சிடலாம். ஸோ வந்துட்டு இன்னைக்கு ஆட் 8னா 8 ஃபிங்கர்ஸ் கையில் வச்சுக்கணும். அப்போ நம்ம 2 ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ணிப்போம். அப்போ add 8 equals to add 10 minus 2, add 7 equals to add 10 minus 3, add 6 equals to add 10 minus 4, add 5 equals to add 10 minus 5, add 4 equals to add 10 minus 6, add 3 equals to add 10 minus 7, add 2 equals to add 10 minus 8, add 1 equals to add 10 minus 9. நம்ம வந்து எத்தனை ஃபிங்கர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், எத்தனை ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தாலே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா கிட்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். இது ரீகால் பண்ணிக்கணும், மெமரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட வச்சு நம்ம கையை ஓப்பன் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்தாலே போதும். ஸோ பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செட் 0 add 9 என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணோம் 5 6 7 8 9 add 9. அடுத்து என்ன பண்ணணும், add 8 பண்ணணும். 8 பண்ணுறதுக்கு இந்த பீட்ஸ் கிடையாது, பக்கத்தில் இருக்கிற ஆடுக்கு தான் போகணும். ஸோ add 8 equals to add 10. ஸோ add 10 -2 -2 என்ன பண்ணணும், 2 பீட்ஸை கீழே கொண்டு வரணும். அடுத்து -1னா 1 பீட்டை கீழே டவுன் பண்ணணும். add 2னா 2 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். ஸோ ஆன்சர் வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ 1 5 6 7 8. ஸோ ஆன்சர் 1 8 18. set 0 add 3னா 3 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். add 8 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், கிடையாது. 5 6 தான் இருக்குது, நம்ம 8 பண்ணணும். ஸோ add 8 equals to add 10 -2. அடுத்து -1னா ஒரு பீட்டை கீழே டவுன் பண்ணணும். அடுத்து add 6, இது 5ஓட ஒன்று சேர்த்தா 6. அப்போ ஆன்சர் 1 6 16. set 0 add 8 5 6 7 8 add 8 -1னா ஒரு பீட்டை கீழே கொண்டு வரணும். அடுத்து add 8 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸே கிடையாது, ஸோ இங்கே தான் போகணும். அப்போ add 8 equals to add 10 -2. அடுத்து add 1, ஆன்சர் 16. set 0 add 4னா 4 பீட்ஸ் மேலே கொண்டு போகணும். add 8 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ எங்கே போகணும், இங்கே போகணும். அப்போ add 8 equals to add 10 -2. அப்போ add 10 -2 -1னா ஒரு பீட்டை கீழே கொண்டு வரணும். add 2னா 2 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். அடுத்து அப்போ ஆன்சர் இருக்கு 1 3 13. set 0 add 7 5 6 5 6 7 add 7. அடுத்து add 8 பண்ணுறதுக்கு இந்த பீட்ஸ் கிடையாது, ஸோ add 8 equals to add 10 -2. அடுத்து -5னா மேலே ஒரு பீட்டை மேலே கொண்டு போனால் போதும். அடுத்து add 4 ஆன்சர் 14. set 0 add 9, ஸோ add 9 add 8 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் கிடையாது, இங்கே போகணும். அப்போ add 8 equals to add 10 -2 -6 5 ஒரு லோயர், மேலே இருக்க ஒரு பீட்டோட வேல்யூ 5, கீழே இருக்க ஒரு பீட்டோட வேல்யூ 6 1, அப்புறம் 2 சேர்த்தா 6. அப்போ -6னா இது 5 இது 1 6, அப்போ -6. அடுத்து add 1னா ஒரு பீட்டை மட்டும் மேலே கொண்டு போகணும். அப்போ ஆன்சர் 12. set 0 add 8 5 6 7 8. அப்போ add 8 again add 8. இங்கே 8 பண்ணுறதுக்கு பீட்ஸ் கிடையாது, இங்கே தான் போகணும். அப்போ add 8 equals to add 10 -2. அடுத்து -1னா ஒரு பீட்டை மட்டும் கீழே கொண்டு வரணும். அடுத்து add 3னா 3 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். அப்போ ஆன்சர் வந்து இங்கே 1 இருக்குது. 1 5 6 7 8 அப்போ 1 8 18. set 0
add 3, add 5, add 8, add 8 equals to add 10 minus 2, add 10 minus 2 minus 1, அப்போ answer 1, 5, 15. So 0, add 7, 5, 6, 7, add 8 equals to add 10 minus 2 minus 5, add 6, அப்போ 6க்கு 5, 6, add 6, அப்போ answer 1, 6, 16. இந்த லாஸ்ட் ஒன்றுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. நான் கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறேன். set 0, first add 8, அதனால் 5, 6, 7, 8, add 8, add 1 ஒரு பீட்டு மேலே கொண்டு போகணும். add 7 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இல்லை, அப்போ பக்கத்தில் ஆர்டர் தான் போகணும். add 7 equals to add 10 minus 3, add 10 minus 3 minus 1 ஒரு பீட்டை கீழே டவுன் பண்ணணும். ஆன்சர் இங்கே இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 5 இருக்கு, அப்போ 1, 5, 15. set 0, add 6, 5, இதோட ஒன்று சேர்த்தா 6, add 3னா 3 பீட்ஸ் மேலே கொண்டு போகணும். அப்போ 1, 2, 3, 3, add 3, add 7 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் கிடையாது, அதனால் add 7 equals to add 10 minus 3, அப்போ add 10 minus 3, அடுத்து minus 5, ஆன்சர் இங்கே 1, இங்கே 1, அப்போ 1, 1, 11. set 0, add 4, add 4னா 4 பீட்ஸ் மேலே கொண்டு போகணும். add 7 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், கிடையாது, அப்போ add 7 equals to add 10 minus 3, அடுத்து minus 1னா ஒரு பீட்டை கீழே கொண்டு வாங்க. அடுத்து add 3னா 3 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். ஆன்சர் 1, 3, 13. set 0, add 7, add 2னா 2 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். add 7 equals to add 10 minus 3, அடுத்து minus 1, ஆன்சர் 15. set 0, add 3னா 3 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். add 5னா அப்போ பீட்டில் ஒரு பீட்டை கீழே டவுன் பண்ணணும். add 7 equals to இங்கே பண்ண முடியுமான்னு பாருங்கள், பண்ண முடியாது, அப்போ இங்கே போகணும். add 7 equals to add 10 minus 3, அடுத்து minus 5, ஆன்சர் இங்கே 1, இந்த ராட்டில் எதுவுமே கிடையாது, அதனால் 0, 1, 0, 10. set 0, add 5, add 3னா 3 பீட்ஸ் மேலே கொண்டு போகணும். add 7க்கு இங்கே பீட்ஸே கிடையாது, இப்போ இங்கே தான் போகணும். அப்போ add 7 equals to add 10 minus 3, அடுத்து minus 5, ஆன்சர் again 10. set 0, add 8, 5, 6, 7, 8, add 8, அடுத்து add 1னா ஒரு பீட்டு மேலே கொண்டு போகணும். add 7 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் கிடையாது, இங்கே தான் போகணும். அப்போ add 7 equals to add 10 minus 3, அப்போ add 10 minus 3, அடுத்து minus 1, ஆன்சர் 1, 5, 15. set 0, add 4, add 7 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கா பாருங்க, கிடையாது, அப்போ எங்கே போகணும், இங்கே போகணும். அப்போ add 7 equals to add 10 minus 3, அடுத்து add 8, 5, 6, 7, 8, add 8 நம்மளால பண்ண முடியும், அதனால் பண்ணிட்டோம். அடுத்து minus 6னா இது 5, இது 6, minus 6, இப்போ ஆன்சர் 1, 3, 13. set 0, add 8, add 7, இங்கே 7 பண்ண முடியாது, இங்கே தான் போகணும். இப்போ add 7 equals to add 10 minus 3, அடுத்து add 2னா 2 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். minus 1னா ஒரு பீட்டை கீழே கொண்டு வரணும். ஆன்சர் 1, 6, 16. set 0, இதுக்கான ஆன்சர் நீங்கள் போட்டு சொல்லுங்கள். set 0, add 4, அதெல்லாம் add 4, add 6 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸே கிடையாது, 5 மட்டும்தான் இருக்குது, அப்போ இங்கே போகணும். add 6 equals to add 10, அடுத்து minus 4,
அடுத்து add 3னா 3 bits மேலே கொண்டு போகணும். -1 -1னா 1 bit கீழே கொண்டு வரணும். ஆன்சர் 12. Set 0, add 7, add 2. 2னா 2 bits மேலே கொண்டு போகணும். -5, add 6 பண்ண முடியுமான்னு பாருங்க, முடியாது. அப்போ எங்கே போகணும், இங்கே போகணும். 6 equals to add 10 minus 4. ஆன்சர் 10. Set 0, add 4, add 6 equals to add 10 minus 4. அடுத்து add 4 minus 2. Answer 12. Set 0, add 9, add 6. Add 6 equals to add 10 minus 4. Add 4. Minus 5. Add 4. Answer 14. Set 0. Add 8. 5, 6, 7, 8. Minus 5. Add 1. Add 6. Add 6 equals to add 10 minus 1. Answer 10. Set 0. Add 4. Add 6. Add 6 equals to add 10 minus 4. Add 8. 5, 6, 7, 8. Minus 5. Answer 1, 3, 13. Set 0. Add 9. Add 6. Add 6 equals to add 10 minus 4. Let add 2. Minus 6. 5, 6, minus 6. Answer 1, 1. So 0. Add 3. Add 6. Again add 6. Add 6 equals to 10 minus 4. Minus 5. Minus 5. Answer 10. Set 0. Add 9. Minus 5. Add 6. Add 6 equals to 10 minus 4. Add 1. So answer 11. இதுக்கு என்ன ஆன்சர்னு நீங்கள் போட்டு சொல்லுங்கள். Set 0. Add 9. Add 9. Minus 2. Add 5. Add 5 பண்ண முடியுமான்னு பாருங்கள், இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது. ஸோ add 5 equals to add 10 minus 5. Add 10 minus 5. அடுத்து add 2. Answer 1, 4, 14. Set 0. Add 7. 5, 6, 7. Add 7. Add 5. Add 5 பண்ண முடியாது. அப்போ add 5 equals to add 10 minus 5. Add 10 minus 5. அடுத்து add 6. 5 இங்கே ஒன்று சேர்த்தா 6 minus 3. Minus 3னா 3 bits கொண்டு வரணும். அப்போ ஆன்சர் 1, 5, 15. Set 0. Add 8. 5, 6, 7, 8. Add 8. அடுத்து minus 3. Minus 3னா 3 bits கீழே கொண்டு வரணும். அடுத்து add 5. Add 5 பண்ணுறதுக்கு இங்கே ஸ்பேஸே கிடையாது. ஸோ add 5 equals to add 10 minus 5. அடுத்து add 6. இங்கே 5 இருக்குது, ஒன்று சேர்த்தா 6. ஆன்சர் 16. Set 0. Add 3. Add 6. 5, 1, 6. Add 5. Add 5 equals to add 10 minus 5. Minus 3. Minus 3னா 3 bits கீழே கொண்டு வரணும். இப்போ ஆன்சர் இங்கே இருக்குது 1, இங்கே 1. அப்போ 1, 1, 11. Set 0. Add 9. அடுத்து என்ன பண்ணணும், -1. -1னா ஒரு பீட்டை கீழே கொண்டு வரணும். அடுத்து add 5. Add 5 இங்கே பண்ண முடியாது. அப்போ add 5 equals to add 10 minus 5. அடுத்து add 6. இங்கே 5, it's 6. Add 6. Answer 1, 9, 19. Set 0. Add 6. 5, 6. Add 6. அடுத்து 5 பண்ணணும். இங்கே 5 ஆல்ரெடி இருக்குது, 5 பண்ண முடியாது. அப்போ add 5 equals to add 10 minus 5. அடுத்து add 7. 5, 6, 7. Add 7. Answer. அடுத்து minus 6. இங்கே 5, இங்கே ஒன்று சேர்த்தா 6. minus 6. Answer 12. Set 0. Add 7. 5,
6 7 and 7 add 5 5 already இருக்கு 5 பண்ண முடியாது so add 5 equals to add 10 minus 5 into minus 2 னா 2 bits கீழே கொண்டு வரணும் add 7 5 6 7 add 7 answer 17 set 0 அடுத்து add 7 5 6 7 add 7 add 2 னா 2 bits மேல கொண்டு போகணும் add 5 இங்க 5 இருக்கு 5 பண்ண முடியாது அப்ப add 5 equals to add 10 minus 5 அடுத்து minus 2 answer 12 set 0 add 3 add 3 னா 3 bits மேல கொண்டு போகணும் add 6 5 5 ரோல சேர்த்தா 6 அடுத்து add 5 equals to add 10 minus 5 minus 1 answer 1 3 13 set 0 add 6 add 5 equals to add 10 minus 5 add 7 5 6 7 அடுத்து minus 8 5 6 7 8 minus 8 answer 10 set 0 add 5 add 4 minus 1 again add 4 equals to add 10 minus 6 answer 1 to 1 set 0 add 6 add 4 equals to add 10 minus 6 add 7 5 6 7 add 7 minus 6 5 6 minus 6 answer 11 set 0 add 7 minus 1 add 4 equals to add 10 minus 6 add 2 answer 12 set 0 add 6 5 6 add 6 add 4 equals to add 10 minus 6 add 9 5 6 7 8 9 add 9 minus 8 5 6 7 8 minus 8 answer 11 set 0 add 9 minus 3 add 4 equals to add 10 minus 6 அடுத்து add 7 5 6 7 add 7 answer 17 set 0 add 7 add 4 equals to add 10 minus 6 add 2 minus 3 answer 10 set 0 add 8 5 6 7 8 add 8 add 4 equals to add 10 minus 6 add 10 minus 6 add 6 5 1 6 அடுத்து minus 7 5 6 7 minus 7 answer 11 set 0 add 9 minus 2 add 4 equals to add 10 minus 6 add 6 5 6 add 6 answer 17 set 0 add 8 5 6 7 8 5 6 7 8 add 8 add 4 equals to add 10 minus 6 add 2 minus 3 answer 11 இதுக்கு என்ன ஆன்சர்னு நீங்க போட்டு சொல்லுங்க 0 add 8 5 6 7 8 add 8 add 3 பண்ண முடியுமா பாருங்க இங்க ஒரு பிட் தான் இருக்கு அப்ப இங்க போகணும் add 3 equals to add 10 minus 7 minus 6 sorry add 7 அடுத்து minus 6 answer 12 set 0 add 5 add 2 add 3 பண்ண முடியுமான்னு பாருங்க 2 bits தான் இருக்கு அப்ப add 3 equals to add 10 minus 7 add 8 5 6 7 8 add 8 answer 1 8 18 set 0 add 5
add 4, minus 2, add 3, add 3 equals to add 10, minus 7. Answer 1, 0, 10. Set 0, add 8, add 1, add 3, add 3 equals to add 10, minus 7. Add 7, 5, 6, 7. Add 7. Answer 1, 9, 19. Set 0, add 3, add 6, minus 2, add 3, add 3 equals to add 10, minus 7. Answer 10. Set 0, add 6, add 3, minus 2, add 3 equals to add 10, minus 7. Answer 10. Set 0, add 8, 5, 6, 7, 8. Add 8, add 3 equals to add 10, minus 7. So add 10, minus 7, add 6, 5, 1, 6, minus 3. minus 3 இங்கே எப்படி பண்ணுவீங்க? இங்கே 2 பீட்ஸ் தான் இருக்குது. அப்போ minus 3 எப்படி பண்ணணும்னா கையில் 3 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கணும். minus 3 equals to எத்தனை ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 2 ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ minus 5 add 2. அப்போ ஆன்சர் 1, 4, 14. Set 0, add 4, add 5, minus 1, add 3 equals to add 10, minus 7. Answer 11. Set 0, add 8, add 3 equals to add 10, minus 7. Minus 1, add 6. Answer 16. So answer சொல்லிருங்க. Set 0, add 4, add 5, add 2 equals to add 10, minus 8. Add 3. Answer 14. Set 0, add 9, add 2 equals to add 10, minus 8. Add 1. அடுத்து minus 2. Answer 10. Set 0, add 8, add 2 equals to add 10, minus 8. Add 7, minus 6. Answer 1, 1, 11. Set 0, add 6, add 3, minus 1, add 2 equals to add 10, minus 8. Answer 10. Set 0, add 9, add 2 equals to add 10, minus 8. Minus 1, add 6. Answer 16. Set 0, add 8, add 2 equals to add 10, minus 8. Add 4, minus 3. Answer 1, 1, 11. Set 0, add 6, add 2, again add 2 equals to add 10, minus 8. Add 6. Answer 1, 6, 16. Set 0, add 8, add 1, add 2 equals to add 10, minus 8. Add 3. Answer 14. லாஸ்ட் 2 பாக்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லிடுங்க. அவ்வளோதான், நம்ம லாஸ்ட் பாக்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட பிக் ஃப்ரெண்ட் ஆட் ஃபார்மாக முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இந்த ஒரு பாக்ஸை முடிச்சிட்டோம்னா பிக் ஃப்ரெண்ட் ஆடை முடிச்சிடுவோம். 0, add 4, minus 1, add 6, add 1 equals to add 10, minus 9.
ஆன்சர் சாரி நான் ராடை மாற்றி பண்ணிட்டேன் இதில். நீங்கள் ராடை மாற்றி பண்ணிடாதீங்க, ஏன்னா எனக்கு வந்து ஆன்சர் பாருங்கள் 100 வந்துச்சு. நான் ராடை மாற்றி பண்ணிட்டேன், நீங்கள் ராடை மாற்றி பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்க. ஆன்சர் வந்து 10. செட் 0 add 8 minus 3 add 4 add 4 equals to add 4 பண்ண முடியும். அடுத்து add 1 equals to add 10 minus 9. ஆன்சர் வந்து 10. செட் 0 add 9 add 1 equals to add 10 minus 9 add 6 minus 5. Answer 11. Set 0 add 5 add 4 add 1 equals to add 10 minus 9 add 6. Answer வந்து 16. நிறைய பேர் வந்து நினைக்கலாம் இவங்க வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து மற்ற ராட்லாம் வந்து நகரக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இவங்க பண்ணும்போது இந்த ராட் நகருது அப்படின்ட்டு. எனக்கு ஏன்னா நான் புக்கை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா புக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், அதனால் டக்கு டக்குன்னு வீட்டை வந்து நான் பிடிக்காம பண்ணிகிட்ருக்கேன்னா அதனால் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற ராடு வந்து இதாகுது. ஆனால் வந்துட்டு நம்ம அபாக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற ராடை தவிர மற்ற எந்த ராடுமே வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. செட் 0 பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கணும், அதுதான் வந்து கரெக்டு. அந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் பண்ணுறேன்றதுக்காக நீங்கள் பண்ணிடாதீங்க. சம்டைம்ஸ் நமக்கே வந்து ஆன்சர் வந்து குழப்பிடும். இப்போ வந்து நான் முன்னாடி வந்து ஃபோன் ஹோல்டரை வச்சுட்டு பின்னாடி நான் உட்காந்துருக்கேன், அதனால் ஃபோன் ஹோல்டர் எனக்கு புக்குக்கு நடுவில் ஃபோன் ஹோல்டர் இருக்குது, இந்த தெரியுதா அந்த ஃபோன் ஹோல்டர். ஸோ எனக்கு வந்து அங்கே இருக்க பாயிண்ட் வந்து பிளிங்க் ஆகுது லைட் வெளிச்சத்தினால. உங்களுக்கு வீடியோக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு வந்து பிளிங்க் ஆகுது. நான் இங்கிட்டிருந்து தள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாயிண்ட் வந்து ஷைன் ஆகாமல் எல்லாமே ஒரே மாதிரியே தெரியுது. அதாவது சம்டைம்ஸ் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் மிடில் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. சிலர் வந்துட்டு லாஸ்ட் இந்த ஏஜ்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல்லலாம் வந்துட்டு 1s 10s 100s 1000 10,000 அப்படி தான் படிச்சிருக்கோம். நாங்கள் வந்துட்டு இதுக்கு மிடில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நாங்கள் வந்துட்டு டெசிமல் நம்பர்ஸ் வந்து நம்ம மேட்ரிக்ஸில் கற்றுக்குவோம்ல, அப்போ பாயிண்டிங் நம்பர்ஸ்க்காக பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹோல் நம்பர்ஸ்லாம் இந்த சைடு பண்ணிவிட்டு டெசிமல் நம்பர்ஸ்லாம் அந்த சைடு பண்ணுவோம். ஸோ அந்த வேரியேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து மிடில் பாயிண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பாயிண்டில் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த பாயிண்டில் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது வந்து 1s, அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 10s அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். செட் 0 add 8 add minus 1 add 2 பண்ண முடியும். அடுத்து add 1 equals to add 10 minus 9. So answer 10 10. Set 0 add 9 add 1 equals to add 10 minus 9 add 7 minus 6. Answer 11. Set 0 add 6 minus 1 add 4 add 1 equals to add 10 minus 9. Answer 10. Set 0 add 8 add 1 equals to add 10 minus 9 add 4. Answer வந்து 14. இந்த ரெண்டு பாக்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லிடுங்க. நான் வந்து அபாக்கஸ் கிளாஸ் வந்து இப்போ கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன்றப்போ நான் சொன்னேன் ஒவ்வொரு வீக்குக்கு வந்து ஒவ்வொன்று வந்து நான் பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நான் வந்து பிக் ஃப்ரெண்ட் ஆடில் வந்து add 9லேருந்து add 4 வரைக்கும் ஒரு வீக்குக்கு வந்து பிளான் பண்ணிக்குவேன். ஏன்னா இப்போ நான் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் வந்து நான் டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிடுவேன். இதே இது ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு ஒரு குட்டி பையனும் இருக்காங்கன்றப்ப அவங்க வந்து நம்ம சொல்கிற மாதிரியே திரும்பி செஞ்சிட சொல்லணும், நம்ம சொல்கிற நம்பர்ஸ் ரிப்பீட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க போகணும் நோட்டில் எழுதணும். அப்படின்றப்ப எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு கிளாஸ்க்கு 7 பாக்ஸ் தான் வந்து என்னால் முடிக்கவே முடியும். 7 பாக்ஸுக்கு மேலே 1 ஹவரில் என்னால் முடிக்க முடியாது. ஸோ வந்துட்டு நான் ஒரு நாள் நேரத்தா ஸ்மால் ஃப்ரெண்ட் ஆட் 1 வீக்கு, மைனஸ் 1 வீக்கு, பிக் ஃப்ரெண்ட் ஆட் 1 வீக்கு, பிக் ஃப்ரெண்ட் மைனஸு, காம்பினேஷன் ஆடு, காம்பினேஷன் மைனஸு, அதுக்கப்புறம் ஓவரால் எல்லாமே சேர்த்து ஒரு 4-5 பேஜ் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 7 வீக்ஸ் அதுதான் ஃபஸ்ட் நாள் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அது மாதிரி உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
நிறைய பேர் வந்து நான் மெட்டீரியல் யூஸ் பண்ணி டீச் பண்ணலாமான்னு கேட்டுட்ருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் டீச் பண்ணலாம். மெட்டீரியல் வந்து நாங்கள் சேல் தான் பண்ணுறோம். நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணணும், அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தாராளமாக எங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு பேசிக் கோர்ஸுக்கு வந்துட்டு ஃபீஸ் எதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் சொன்னதான். பேசிக் கோர்ஸ் அதுக்கு வந்து 3000. ஏன்னா நான் ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1 வீக்கு ஒரு கிளாஸ்க்கு 1 மணி நேரத்துக்கு 400 சார்ஜ் பண்ணுறேன். ஸோ வந்து அபாக்கஸோட ஃபஸ்ட் லெவல் முடிக்க 7 to 8 வீக்ஸ் ஆகும். ஸோ பேசிக் கோர்ஸ்ன்றது ஃபஸ்ட் லெவல் மட்டும்தான். எப்படி கிட்ட வந்து அப்ளை பண்ணுறோம், யூனிட் டிஜிட் எப்படி ஆட் பண்ணுறோம், சப்மிட் பண்ணுறோம் அப்படின்றதான். ஸோ நான் பேசிக் கோர்ஸ் கற்றுக் கொடுக்குறதுக்கு மட்டும் 3000 வந்து பே பண்ணிக்கிறேன். வாங்கிக்கிறேன். இதே ஃபுல் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 1500 பே பண்ணணும். எதுக்கு அப்படின்னா மெட்டீரியலுக்கு. இதே அமௌண்ட்டு தான் நான் வெளியே மெட்டீரியலும் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ 1500 வந்து மெட்டீரியல் அமௌண்ட்டாக நீங்கள் பே பண்ணணும். 1500 வந்து இனிஷியல் அமௌண்ட்டாக பே பண்ணணும். எதுக்கு அப்படின்னா 1500 வந்து சர்டிஃபிகேட்டுக்கு. லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பேன். அந்த சர்டிஃபிகேட்டுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அது வந்து என்னோடய பர்சனல் ரீசன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த ரீசன் வந்து நிறைய பேருக்கு கோவம் வரலாம், ஏன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலாக வந்துட்டு சர்டிஃபிகேட்டையும் தாண்டி அந்த 1500க்கு இன்னொரு ரீசன் இருக்குது. ஏன்னா நான் வந்து வந்த புதுசில் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த டைமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 லெவல் வந்து நல்லா எப்படி சொல்கிறது என்கேஜாக இருக்கும். நல்லா ஃபஸ்ட் 2 லெவல் நம்ம கூட பேசுவாங்க. ஃபீஸ்லாம் கரெக்டாக பே பண்ணுவாங்க. நமக்கு வந்துட்டு ஓகே இவங்க நல்லா பே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே ஓகே இவங்க பே பண்ணுற டைமில் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம விட்டுரும். 3rd லெவல் 4th லெவல் போகும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி அவங்க அடிஷன் 1 digit addition 2 digit addition 3 digit addition மல்டிப்ளிகேஷனு. ஸோ 3rd லெவல் எண்டிங்கில் வந்து டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓவரால் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்குமா. அப்போ அந்த 4th லெவல் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 வீக்குள்ளே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்கே போவாங்கன்னே தெரியாது. ஆளுக்கு வந்து காணாமல் போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு நமக்கு வந்து அந்த 3 வீக் வந்து லாஸ் ஆகிடும். அதனால் நான் வந்து 1500 இப்போ என்ன பண்ணுவேன்னா இனிஷியல் அமௌண்ட்டாக வாங்கி வச்சுக்குவேன். லாஸ்ட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து சர்டிஃபிகேட்டுக்கு அமௌண்ட் வாங்காமல் இந்த சர்டிஃபிகேட் அவங்க ப்ரொவைட் பண்ணுவேன். இல்லை சப்போஸ் வந்து வாங்கிட்டு பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா 3 கிளாஸ்க்கான அமௌண்ட்டு நான் எடுத்து வச்சுக்குவேன். அவ்வளோதான். அதாவது பட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு தெரியுன்ற மாதிரி பட்டதுக்கப்புறம் தான் வந்து இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நான் அந்த டிசிஷன் எடுக்க ஒரு 3-4 பேர்கிட்ட இதே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே நமக்கு வந்து ஒரு செக்யூர்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் அட்வான்ஸாக இனிஷியல் அமௌண்ட் வாங்குகிறேன். ஸோ நீங்கள் அபாக்கஸோட பேசிக் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 கொடுக்கணும். 8 வீக்ஸ் வந்து நடக்கும். நீங்கள் வந்து அபாக்கஸோட ஃபஸ்ட் லெவல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா செகண்ட் லெவல் 3rd லெவல் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களோட ஒப்பீனியன் தான். நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். செகண்ட் லெவல் வேணாலும் செகண்ட் லெவல் போய்க்கலாம். 3rd லெவல் வேணாலும் 3rd லெவல் போய்க்கலாம். சிலர் வந்துட்டு ஃபஸ்ட் 2 லெவல் வேற எங்கேயும் முடிச்சிருப்பாங்க. 3rd லெவல் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா என்னோடய ஸ்டைலில் இப்போ நான் வந்து ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஃபார்முலாஸ் எல்லாமே மெமரி பண்ணியிருப்பாங்க. add 4 = add 5 - 1 அப்படி மெமரி பண்ண வச்சுருப்பாங்க கிட்ஸை. நான் வந்து என்னோட மெத்தட் சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 1 வீக் வந்து நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்றதை டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு 3rd லெவல் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற நீடு கிடையாது. அபாக்கஸ் ஆல்ரெடி படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பீட்ஸோட வேல்யூ ராடோட வேல்யூ எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒன்று தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஒரு 1 வீக் மட்டும் என் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து அவங்க எந்த லெவலில் விட்டாங்களோ அங்கேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் லெவல்னால் 3000. ஃபுல் லெவல் ஆஃப் அபாக்கஸ் கண்டுபிடிக்கணும்னா மெட்டீரியலுக்கு வந்து 1500, இன்ஷியல் அமௌண்ட் வந்து 1500, 3000 பே பண்ணிவிட்டு பெர் ஹவருக்கு 400. அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பே பண்ணுறேன். தேங்க்யூ.